ஃபைனலி ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ட்ரிப்பு கிளம்பும்போது அந்த ஃபீலு அப்பா ஏதோ சாதிச்சிட்டோம்டான்ற மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. அங்கேருந்து கேப் புக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு எஸ்எம்விடி பைப்நல்லி ரயில்வே ஸ்டேஷனு 1 ஹவர் ஆச்சு நாங்கள் போகிறதுக்கு. ட்ரெயினில் வேறு போனதில்லை, எங்கே போய் எங்கே உக்காரணும்னு தேடி உக்காரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. பசி வேறு எடுத்துக்கிச்சு. நாங்கள் சாப்பிடவே இல்லை. அங்கே குஷ்கா கபாப் வாங்கி சாப்பிட்டோம். ஓகேவாக தான் இருந்துச்சு. குட்டிக்கு வந்து சல்லாக்கு ஊட்டி விட்டேன். நைட்டெல்லாம் செம்ம மழை. வந்து ரயில்வே ஸ்டேஷனு வந்ததே தெரியல. நாங்கள் மண்ணு உக்காந்துன்னு இருக்கோம். அங்கே போய் யார்கிட்டயே கேட்டேன், எர்ணாகுளமான்னு சொல்லிட்டு. ஆமான்னாங்க. அப்புறம் ஜீப்காரங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸ்ரீகுட்டி எங்கள் கூட ஜாயின் ஆகிக்கினா. நாங்கள் ரீச் ஆனது 6 o'clock இருக்கும். ஸ்ரீகுட்டி 7 o'clock வந்தா. அப்புறமா ஜீப்பில் இருந்து வாகமான் தான் போனோம். நாங்கள் வாகமான் போகிறதுக்கு 4000 கேட்டாங்க. போகிற வழியில் டீ குடிச்சிட்டு செமையான வியூ இருந்துச்சு டீ கடை பின்னாடி. அப்புறம் ஒரு டேம் போய் பார்த்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அங்கே போய் நின்னோடனே தூறிட்டே இருந்துச்சு. என் பர்த்டே அன்னைக்கு அந்த மலையை வந்து விஷ் பண்ணுதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. லைட்டாக தூறுது, அப்புறம் கிளைமேட் ஓகேவாக இருக்குது. லைட்டாக தூறுது, கிளைமேட் ஓகேவாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸுக்கு போனோம். அங்கேயும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கின்னு ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப நாங்கள் சைட் சீனுக்கு போனோம். ரூமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே கூல். பை ஃப்ரம் சக்தி. மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கோங்க.